ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீடு பூரா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்துட்டு காணவே காணுங்கிறது அப்போ தான் அவருக்கு புரியுது. அதுக்கப்புறம் வீடு பூரா தேடினதோட தாத்தா வந்துட்டு எங்கன்னு சொல்லி கேட்குறாரு, தெரியலங்கிறாங்க. சரி போய் தேடிட்டு வாப்பான்னு சொன்னோன்னு ரோட்டில் ஒரு 4 பேர்த்த பிடிச்சி நிப்பாட்டுங்க வரிசையில் வாங்க ஒவ்வொருத்தரா அப்படின்ற மாதிரி லைனில் நீ அனுப்பிடுறாங்க. இவங்களும் ஃபோட்டோ காமிச்சு தெரிலன்னு பதட்டத்தோட தேடுறாராமா, தலையிலாம் அடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துட்டு சரிப்பா கிடைக்கலன்னு கோயிலில் போய் உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் தாத்தா வராரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் வெறுக்கவும் தான் வந்து காவேரி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா, தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காவேரி காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. ஃபீல் பண்ண கையோட வந்து பேசாமல் அவங்க வீட்டிலே போய் தேடி பார்க்கலாமோன்னு ஒரு மனசில் எண்ணம் இருந்தாலும் அங்கே இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா லெட்டர் இருக்குது, காவேரி எழுதின லெட்டருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தேடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இன்னும் 8.5 மாதம் கழிச்சு உங்களுக்கு வந்துட்டு தொலைஞ்சு போகணுன்னு அவசியம் இல்லைல்ல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. 8.5 மாதம் கழிச்சு சொல்லாமக்குலாம் போக வேண்டியது இப்பயே கிளம்பிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் படித்து பார்த்தோன்னே அச்சோ தப்பான முடிவு எடுத்துகிட்டே அப்படின்றாங்க. ஏயா திட்டத்துக்கு முன்னாடி யோசியா கண்ணா பின்னான்னு வார்த்தையை விடுறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து ஐயோ போச்சு அம்மா போச்சேன்னா எங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பசுபதி ஒரு வழியாக வெளியே வந்துட்டாரு. அடேங்கப்பா ஆளு கையில் வேற லெவலில் வச்சிருப்பாராட்டுக்கு. அதனால ஒரே நாளில் வெளியே வந்துட்டாரு. இவர் ஒரு பக்கம் வெளியே வந்தோடனே எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனவ இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது. எத்தனை தடவை இந்த டயலாக பேசுவேன், மூச்சு அடைக்குதுமா, கம்முன்னு இருமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு இவங்க வந்துட்டு பசுபதி வந்துட்டு யாருக்குமே இது தெரியாது, விஜய்க்கே தெரியாமல் இவன் இந்த வேலையை பார்த்துருக்கா, அதனால எல்லாருமே கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ காவேரி வெளியே போனது தெரியாது போல, தெரிஞ்சதுன்னா இன்னும் ரொம்ப ஓவராக வச்சு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னு பார்க்குறீங்களா, நிவின் கூட போயிருப்பாங்கன்னு நினச்சி நிவின்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு நிவினுக்கு கால் பண்ணி கேஷுவலாக பேசுகிறாராமா. நிவின் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இதெல்லாம் கேட்டப்பா எதுக்குப்பா திடீர் கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நான் உங்களை மீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன இவன் நார்மலாக பேசுகிறான், அப்போ காவேரி இவன்ட்டு இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.